ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசால் தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெங்காயமும் இந்த கடலைப்பருப்பும் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு குக்கரில் பார்த்திங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மிளகாய் தூள் எதுவும் போட வேண்டாம், பச்சை மிளகாய் காரமே இதுக்கு போதும். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியாலே வந்து உடச்சி விட்டுருங்க. நல்லா மேஷ் பண்ணால் தான் அந்த பொட்டேட்டோ வந்து மசாலா வந்து தோசைக்குள்ளே வைக்கக்குள்ளே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்கானதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சிங்கன்னா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் தோசைக்குள்ளே வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து தோசை மேக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தோசையை இந்த மாதிரி வந்து திருப்பிடுங்க. 2 சைடும் தோசை வந்து நல்லா வேகணும். இப்போ மசாலாவை ஒரு சைடு வச்சுட்டு தோசையை நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா தோசை. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.